வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 3D பிரிண்டர் தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து Creality Ender 3, இன்னொன்று வந்து Anet Et4 Pro. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிகினர் 3D பிரிண்டர் தான். இது ரிலீஸ் ஆன வருஷம் பார்த்திங்கன்னா வந்து 2018 மார்ச்சில் ரிலீஸ் ஆச்சு. அதே இந்த 3D பிரிண்டர் பார்த்திங்கன்னா வந்து செப்டம்பர் 2019, அதாவது இது ரிலீஸ் ஆகி ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் இது ரிலீஸ் ஆச்சு. டிசைன் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே பிரிண்ட் வால்யூம் தான். 220 mm லென்த்து, 220 mm பிரெத்து, ஹைட் வந்து 250 mm. எம்எம்னா அதான் சென்டிமீட்டர், 22 சென்டிமீட்டர் இன்ட்டு 22 சென்டிமீட்டர் இன்ட்டு 25 சென்டிமீட்டர் ஹைட்டு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஆனால் என்ன இதில் என்ன ஃபீச்சர்ஸ், ஏன் Ender 3க்கும் Ender E4 Proக்கும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் இதுவும் Ender 3 Pro vs E4 Pro வச்சுருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே பிரிண்ட் குவாலிட்டியும் வந்து ஓரளவுக்கு சேம் தான். ப்ளஸ் E4க்கும் E4 Proக்கும் வந்து பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த ஃபிலிம் டிடெக்ஷன் சென்சார், அப்புறமா வந்து பெட் லெவலிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது இதில் கிடையாது. இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. E4க்கும் E4 Proக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். அதனால் வந்து அதேமாதிரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ அமேசான் Creality ஃபெஸ்டிவல் போகிறதுனால இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 17,000. இது வந்து 17,500, ஒரு 500 rupees அதிகமாக இருக்குது. மற்ற டைம்லலாம் பார்த்திங்கன்னா வந்து 18,500 தான் ரெண்டு ப்ரைஸுமே, ரெண்டு பிரிண்டரோட ப்ரைஸும். இதில் குவாலிட்டி, அதாவது ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதில் டச் ஸ்க்ரீன் இருக்குது. டச் ஸ்க்ரீன் முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ ஒரு 3D பிரிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா வந்து இது வாங்கலாம்னா நான் ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே யோசிங்க எது உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இதில் இருக்குது, என்னென்ன இருக்குது இல்லை டிஃப்ரென்ஸ் மாதிரிலாம் சொல்லிடுறேன். இதில் வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது. இதில் வந்து நாப் வச்சு நம்ம அப்படியே டச்லாம் கிடையாது. ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த ரெண்டு கலரில் தான் நீங்கள் நாப் வச்சு கிளிக் பண்ணிக்கணும். சவுண்டு இந்த கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து டச் ஸ்க்ரீன் தான். மெமரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் போடுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது வந்து இதுக்கு வந்து ஆர்டினோ கேபிள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் இது ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது இதோட மதர் போர்டு வந்து ஆர்ம் போர்டு. அது வந்து ஒரு சாதாரண பேசிக்கான ஆர்டினோ மாதிரி. அது போர்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லணுன்னா அந்த மாதிரி. அதே மாதிரி பவர் சப்ளை பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே 24 வோல்ட் பவர் சப்ளை தான். அதனால் ஹீட் பெட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஹீட் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஹாட் எண்டும் வந்து சீக்கிரமாகவே வந்து டெம்பரேச்சர் அதிகமாக வரும். ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பின்பக்கமாக வந்து உங்களுக்கு பவர் சப்ளை தெரியும். 24 வோல்ட் வந்து பின்னாடியே இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் பார்க்கறதுக்கும் நல்லா எல்லாமே ஃபுல்லாக பிளாக்காக இருந்துட்டு இது மட்டும் கொஞ்சம் அப்படியே சில்வர் கலரில் இருக்குது. அது இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அடியிலே இருக்குது. போர்டாகட்டும் எல்லாமே வந்து பவர் சப்ளை என்னென்னலாம் கொடுக்கணுமோ எல்லாமே அடியில் வச்சுட்டு இங்கே க்ளீனாக கொடுத்துட்டாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது வந்து மார்ச் 2018, இது வந்து செப்டம்பர் 2019, 1.5 வருஷம் கரெக்டாக. இது ரிலீஸ் ஆகி 1.5 வருஷம் கழிச்சு தான் இதோட காம்படிட்டர் இதே மாதிரி பார்த்து 1.5 வருஷம் கழிச்சு தான் Anetல பண்ணியிருக்காங்க. இது வந்து Creality பிராண்ட், இது வந்து Anet. ரெண்டுத்துக்குமே வந்து அப்போ வந்து இது வாங்கும்போது வந்து என்னென்னலாம் நான் வாங்கும்போது வந்து எதை தான் பார்த்து வாங்கினேன் கம்பேரிசன், நான் வாங்குகிற லிஸ்ட்டில் எதெல்லாம் பிகினர் 3D பிரிண்டரில் எதெல்லாம் இருந்ததுன்னா Creality Ender 3, TO Tarantula, அப்புறம் Anet E8 இருந்தது. Anet E8 வந்து ஒரு கிட்டு மாதிரி இருந்தது. அதாவது இந்த மாதிரி அது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பாடி அதுன்னு எதுவுமே இல்லை, ஒரு ரொம்ப பேசிக்கான கிட்டு மாதிரி இருந்தது. அதனால் அது எடுத்துட்டேன். ரெண்டு கடைசியில் வந்து Ender 3, TO Tarantula தான் இருந்தது என் லிஸ்ட்டில். TO Tarantula பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ரொம்ப நம்மளே வந்து மேனுவலாக ரொம்ப ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபினிஷிங்கும் சரி இருக்காது. ஒயர்லாம் வந்து வெளியே வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதனால் பார்க்குறதுக்கு நீட்டாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஒரு பிகினர் பிரிண்டர். ப்ளஸ் குவாலிட்டியும் வந்து ரொம்ப, அதாவது மோஸ்ட் சோல்டு பிகினர் 3D பிரிண்டர் இந்த வேர்ல்டு வந்து Creality Ender 3 தான் இப்போ வரைக்குமே. அவ்வளோ யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் Ender 3 Proன்னு ஒரு வெர்ஷன், அதாவது மேக்னெட்டிக் பெட்டு வச்சு விட்டாங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி. அப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், ட்ரே மாதிரி வரும். அப்புறம் Ender 3 version 2 இப்போ புதுசாக வந்திருக்கு. டச் ஸ்க்ரீன் கிடையாது, ஆனால் கலர் டிஸ்பிளே வச்சு நாப் வச்சு ஒரு லென்த்தாக வந்திருக்கு Ender 3 version 2. அதோட ப்ரைஸ்லாம் வந்து 30,000 வருது இந்தியன் இதில் வந்து அமேசானில். மற்றபடி நம்ம அதே டிசைன் தான் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 4 மோட்டர் தான். இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ஒயரில் வந்து கழட்டி வச்சுருக்கேன். என்ன ப்ராப்ளம்னா வந்து நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2018 ஜூலையில் வாங்கினேன். இப்போ ஆகுது 2020 நவம்பர் ஆகுது. நான் 2 வருஷம் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ண இதில் வந்து நான் பெரிய பிரிண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். 2 நாள் பிரிண்ட் பண்ண வேண்டிய பிரிண்ட்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 hours ஆன பிரிண்ட். இதெல்லாம் 3D பிரிண்ட்ஸி நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிண்ட்லாம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். சில பிரிண்ட்ஸ்லாம் வந்து நல்லா பெரிய சைஸ் பிரிண்ட்லாம் 2 days 3 daysலாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி பிரிண்ட்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உள்ள அது என்ன ஃபால்ட்டுன்னு மதர் போர்டில் தான் ஏதோ ஃபால்ட்டு. 2 years யூஸ் பண்ணதெல்லாம் இது ரிப்பேர் ஆனதுனால தான் இந்த பிரிண்டர் நான் வாங்கினேன். சரி திரும்பி Ender 3 Crealityயே போக வேணாம், வேறு பிராண்ட் பார்க்கலாம். Anet வந்து இது கொஞ்சம் கம்பேரிசன் பண்ணி இது ஓகே, ஓரளவுக்கு குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே ஒரே மெக்கானிசம் தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒய் ஆக்சிஸு Z ஆக்சிஸ் எல்லாமே அதே மாதிரி தான். இதுக்கு போர்டுக்கு உள்ளே இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் போர்டு வரும். இதுக்கு வந்து இன்சைடில் வரதுனால ப்ளஸ் இங்கே உங்களுக்கு வெளியே வந்து ஒரு பேக்கில் நான் காட்டுறேன். இப்போ
பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்லாம் வந்து இங்கேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வந்து இங்கேயே மாற்றிக்கலாம். உள்ளெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். உள்ளே ஓப்பன் பண்ணி தான் நம்ம போர்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் மாற்ற வேண்டி வரும். மற்ற பிரிண்டர்ஸ்க்குலாம் அதான் இந்த 2 பிரிண்டரில் இதுதான் கம்பேரிசன் பார்த்தோம்னா பிரிண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இது தாங்க. நான் இது 2 வந்து இதில் டிஃபால்ட்டாக வந்தது. இதில் கொடுத்த மெமரி கார்ட்லேயே வந்தது. இது வந்து டிபியூ ஃபிலமெண்ட் ஒயிட் கலரில் இருக்கிறது. டிபியூனா வந்து நல்லா ரப்பர் மாதிரி ஏதாவது ஃப்ளெக்சிபிள் ஃபிலமெண்ட்டு அழுத்தினா நல்லா உள்ளே அமுங்கும். இது வந்து பிஎல்ஏ. நான் மோஸ்ட்டாக 2த்துமே வந்து பிஎல்ஏ தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் தான் டிபியூ வந்து ட்ரை பண்ணேன். டிபியூ நல்லா தான் வந்திருக்கு. பிரிண்ட் குவாலிட்டி பாருங்கள். கொஞ்சம் அதில் ப்ரொஃபைல்லாம் மாற்றணும். 2த்துக்கும் ஒரே செட்டிங்ஸ்லேயே பிரிண்ட் பண்ண முடியாது. மாற்றணும். இதுக்கு டிபியூக்கு வேறு ஃபிலமெண்ட் போடும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்லோவாக தான் பிரிண்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ் ஆச்சு. 6 to 7 ஹவர்ஸ் ஆச்சு இந்த பிரிண்ட் பண்ணேன். இது வந்து 3 ஹவர்ஸ் தான் ஆச்சு. அந்த மாதிரி அது ஏன் இது பொறுமையாக பண்ணணும், இல்லைனா வந்து ஒழுங்காக வராது. இது நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இந்த 2 இதுவும். இதில் வந்து இது வந்து நான் அப்புறமா தான் பண்ணேன். 2மே வந்து நான் இனிஷியலாக இது மெயினாக இன்னொன்று சொல்லணும்னா இது வந்து நான் 2மே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். நீங்கள் பிரிண்டர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் இவ்வளோ ஒரு டேபிள் சைஸ் தான் இருக்கும் அந்த பாக்ஸு. அந்த பாக்ஸில் தான் வந்தது. இது டாப் தனியாக வரும், பாட்டம் தனியாக வரும். 2த்துக்குமே வந்து நம்ம இங்கே இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ, அந்த பக்கம் 2 ஸ்க்ரூ போட்டு நம்ம கனெக்ட் பண்ணி 2 3D பிரிண்டருமே அதே மாதிரி தான் இருக்கும். 2மே ஸ்க்ரூ பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி பண்ணும்போது நான் எந்த கேலிப்ரேஷன் எதுவுமே பண்ணல. நான் பெட்டு மட்டும் மேனுவலாக லெவல் பண்ணேன். லெவல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட்டே இதுதான். இந்த மாதிரி குவாலிட்டி வந்தது, நல்லா இருந்தது. அதே எண்டர் 3ல் வந்து நான் இனிஷியலாக பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஃபெக்டான மாடல் என்னன்னு தெரியல. ஏன்னா நான் அலி எக்ஸ்பிரஸில் வாங்கினேன். ஸ்ட்ரைட்டாக வந்து சைனாலேருந்து நான் வாங்கினேன். அப்போ வந்த புதுசில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்போ அமேசானில் கிடையாது. இப்போ அமேசானில் இது இருக்கிற மாதிரி அப்போ அமேசானில் கிடையாது. ஆனால் நான் அங்கேருந்து வாங்கினேன். அதனால் என்ன மாதிரி கொஞ்சம் இப்போ இருக்க எண்டர் 3ல நல்லாயிருக்கு. எனக்கு வந்த யூனிட் இப்போ அப்கிரேட் பண்ண வெர்ஷன்ஸில் வந்து சூப்பராகவே இருக்குது. அப்போ வந்து எனக்கு நிறைய ஃபால்ட் இருந்தது. அதாவது 2த்துலேயுமே வந்து பிரிண்ட் ட்ரெஸ்ஸிங் ஃபங்க்ஷன் இருக்குது. பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா வந்து திரும்பியும் வந்து சார்ஜ் கரண்ட் வந்தோடனே வந்து அந்த பொசிஷன் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு வந்து கொஞ்ச நாள் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, போர்டில் ஏதாவது ஃபால்ட் ஆனது தெரியல. அதுக்கப்புறமா வந்து ஹீட் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே நின்று நாசில் வந்து வர ஆரம்பித்தோம். அந்த ஃபிலமெண்ட் மட்டும் வரும், அப்படியே நிற்கும், ஒரே இடத்துல நிற்கும். அந்த மாதிரி ஃபால்ட் நிறைய பேர் நான் 3D எண்டர் 3 கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி எரர் வந்திருக்கு. நான் அதை சரி பண்ண முடியல. சரி வேணாம், நான் மோஸ்ட்டாக அதனால் கரண்ட் இருக்கும்போது தான் பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். கரண்ட்டு ரொம்ப கட்டாகிற இடத்துல வந்து இந்த பிரிண்டர்ஸ் 3D பிரிண்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் யூஸ் பண்ணுறது. கரண்ட் நல்லா சூப்பராக ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணும் கரண்ட்டு. இதில் இன்னும் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா அது எல்சிடி ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் கீழே வந்து ஓப்பனாக இருக்கும் பேக் சைடில். அது வந்து ஏதாவது நம்ம தண்ணியோ இல்லை எதனா பட்டுதுன்னா அது கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் இதில் நீங்கள் அது வெர்ஷன் 2ல் வந்து நிறைய இதெல்லாம் தான் அப்கிரேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கும் வந்து மெமரி கார்டு பொசிஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல வரும், இங்கே வந்து நம்ம கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ சென்டரில் மாற்றிட்டாங்க. ப்ளஸ் இங்கே இருக்க வேர் வெண்ட் மேலே வந்து மதர் போர்டு கூலிங்க்கு ஒரு ஃபேன் இருக்கும். அது வந்து இப்போ வந்து சைடில் வச்சுட்டாங்க. சைடில் டவுனான்னு தெரியல, அங்கே வச்சுட்டாங்க. மற்றபடி இது ஒரு சூப்பரான 3D பிரிண்டருங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து இது ஒரு வேறு லெவல். இப்போ வரைக்குமே நல்ல பிரிண்ட் தான். வெர்ஷன் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் ப்ரோ வெர்ஷன்ஸும் இருக்குது. இருந்தாலும் இப்போ வரைக்குமே இதுதான் மோஸ்ட் சோல்டு 3D பிரிண்டர்ஸ் இந்த வேர்ல்டு. ஏனட்டை பொறுத்த வரைக்கும் வந்து E24 ப்ரோ நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து கிளாஸ் பெட்டோட வந்தது. இது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஒட்டல நான். இது வந்து கிளாஸ் பெட் வந்து டிஃபால்ட்டாக இதிலே வந்தது 3D பிரிண்டருக்கு இந்த Anet E4 ப்ரோக்கு. இதுக்கு வந்து நானாக வாங்கினேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எண்டர் 3 அப்படின்னு போட்டிருக்கோம். நான் இந்த டேமேஜ் நிறைய ஆகிடுச்சு. நான் வந்து போட்டு கொஞ்சம் ரொம்பலாம் பெண்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு பெண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணதை வந்து இப்படி தான் பெண்ட் பண்ணி லைட்டாக எடுக்கிற மாதிரி வரும். இது கிளாஸ் பெட்டு நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா வந்து ஆன்லைன்லலாம் வந்து வாங்காதீங்க. தயவு செஞ்சு வந்து 3D பிரிண்டருக்கு வந்து கிளாஸ் பெட் வந்து ஆன்லைனில் வாங்காதீங்க. ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கும் ரேட்டு. அந்த கிளாஸில் ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் அவங்க தனியாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. என்ன மிஞ்சி போனால் எண்டர் 3 இல்லை பிராண்டு மட்டும் பேர் போட்டிருக்கோம், அவ்வளோதானே தவிர நீங்கள் ஏதாவது பக்கத்தில் இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம் போடுற கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனீங்கன்னாவே 2 mm திக்னஸில் உங்களோட என்ன வால்யூம் லென்த்தும் பிரெத்து மட்டும் அளந்துட்டு போயிட்டிங்கன்னா அங்கே வாங்கிக்கோங்க. எனக்கு 50 ரூபா தான் ஆச்சு அந்த கிளாஸ் பெட்டு. நெட்டில் பார்த்தீங்கன்னா 800 2000 வரைக்குமே கூட இருக்குது கிளாஸ் பெட்டு. அதில் என்ன இருக்குன்னு அப்படி தெரியல. அதனால் கிளாஸ் பெட்டுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்க அந்த மாதிரி கடையிலே வாங்கிக்கோங்க. எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான். இதுவும் கீழே போட்டால் உடையும், அதுவும் உடையும். என்ன முனைய எட்ஜஸ் மட்டும் நீங்கள் சாண்ட் பேப்பர் வச்சு ஷார்ட் பண்ணிங்கன்னா போதும். கிளாஸ் பெட் வந்து வராதது வந்து ஒரு குறை கிடையாது. எண்டர் 3ல எனக்கு வரல. இப்போ வர சில வெர்ஷன்ஸுக்கு வந்து ஓல்ட் 3Dயோட அப்கிரேடட் எண்டர் 3 வெர்ஷன் 2 கிடையாது, அப்கிரேடட் எண்டர் 3ல வந்து கிளாஸ் பெட்டோட கொடுக்குறாங்க. அதுவும் வாங்கிக்கலாம். அது நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா எந்த பிரிண்டரும் நான் ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் எது உங்களுக்கு ஓகேவோ அது வாங்கிக்கோங்க. அந்த 3D பிரிண்டர் லிங்க்கும் இருக்குது. நீங்கள் எல்லாம் அமேசானில் சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து நீங்கள் 3D பிரிண்டர்னா என்னென்னு தெரியாது. நான் வந்து கலர் பிரிண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இல்லை ஆல்ரெடி 3D பிரிண்டர் பற்றி இப்போ தான் கேள்விப்பட்டேன், ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வாங்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். இந்த Anet E4 ப்ரோவாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் பெட் லெவலிங் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு Ender 3 வாங்கினதால எனக்கு அதில் பழகினதாலையா இல்லை என்னன்னு தெரியல, எனக்கு இந்த பெட் லெவல் சென்சார் வந்து எனக்கு ரொம்பலாம் நான் யூஸ் பண்ணதில்லை. நான் மேனுவலாக யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு சரி வரல. நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இதை இந்த ஹாட் அண்ட் வந்து Z ஆக்சிஸ் ரொம்ப கீழே போயிட்டு இந்த கண்ணாடி பெட்டை உடைக்காமல் கீழே இடிக்காத தவிர்க்கிறதுக்கு மட்டும்தான் நான் இந்த பெட் லெவல் சென்சார் யூஸ் பண்ணேனே தவிர, மற்றபடி 4 பொசிஷன் எல்லா ஆங்கிலையுமே வந்து பெட்டு ஓகே லெவலாக இருக்கான்றது வந்து நான் மேனுவலாக தான் பண்ணுறேன். ஆட்டோ வந்து நான் யூஸ் பண்ணல. ஆட்டோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாகவும் கிடையாது. இந்த பெட்டரில் ஆட்டோ வந்து சரியில்லை. வெறும் ஒரே ஒரு யூஸ் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த Z ஆக்சிஸ் இந்த ஹாட் அண்ட் போய் கீழே போயிட்டு கிளாஸ் பெட்டில் இடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் டியூன் பண்ணி வச்சிருக்கேன். கிட்ட வந்தால் நிற்கிறதுக்கு அளவுக்கு மட்டும் தான் வச்சிருக்கேனே தவிர, இந்த பெட் லெவல் சென்சர் வந்து ரொம்பலாம் நீங்கள் பார்க்கணும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லாம் நினைக்க வேணாம். இது அந்தளவுக்கு இந்த பிரிண்டரில் எனக்கு தெரிஞ்சு யூஸ் இல்லை. அதே மாதிரி பின்னாடி வந்து ஃபிலமெண்ட் டிடெக்ஷன் சென்சார் இருக்குது. இது வந்து ஓகே தான். ஒரு முதல்ல வந்து ஃபிலமெண்ட் டிடெக்ஷன் சென்சார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் ஃபிலமெண்ட் இங்கே பின்னாடி இருக்குது, நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அங்கே ஃபிலமெண்ட்டை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இங்கே கிராஸ் ஆகும்போது அந்த சென்ஸ் பண்ணுறோம் ஃபிலமெண்ட் இல்லை அப்படின்னே அங்கே வந்து நமக்கு அந்த டச் ஸ்க்ரீனில் வந்து வந்துடும். இந்த மாதிரி ஆட் ஃபிலமெண்ட்னு வந்துடும். பிரிண்டர் அப்படி நின்றோம், சூடாகிட்டு அங்கே வந்து ஒரு ஹைட்டில் வந்து நின்றோம். இந்த பிரிண்டரில் வந்து அந்த இது இல்லை. இது எப்போயாவது தான் நீங்கள் அதாவது ஃபிலமெண்ட்டை நல்லா பக்காவாக வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு எண்டத்துலேயே அந்த ஃபால்ட் வராது. நீங்கள் ஒரு வாட்டி பிரிண்ட் போட சில நேரத்தில் சொல்ல முடியாதுங்க. குவாலிட்டியான பிரிண்டர் வாங்கணும், குவாலிட்டியான வந்து ஃபிலமெண்ட் வாங்கணும், குவாலிட்டியான ஃபிலமெண்ட். நான் ஓல் 3D நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓல் 3D ஃபஸ்ட்டு வாங்கும்போது டெக்கி ஃபிலமெண்ட்டுன்னு இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை. 3D ஐடியா, ஓல் 3D அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏதாவது லோக்கல் பிராண்ட் இதெல்லாம் வாங்காதீங்க. லோக்கல் பிராண்ட்னா 700 800லாம் கிடைக்குது அப்படின்லாம் வாங்கி பண்ணாதீங்க. ஒரு குவாலிட்டியாக ரிவ்யூஸ் அமேசானில் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ரிவ்யூஸ், இல்லைனா யாரும் அவங்களோட வெப்சைட்டில் போய் வாங்குறீங்கனாலும் ரிவ்யூஸ், இல்லை நல்லா தெரிஞ்ச ஒரு பிராண்டாக இருந்தால் மட்டும் வாங்க. ஓல் 3D ஃபஸ்ட்டு பிராண்ட்னா ஓல் 3D ஐடியா, அப்புறம் ஃப்ளாஷ் ஃபோர்ஜ் அவங்களதெல்லாம் இருக்கும். இது வந்து ஃபிலமெண்ட் தான், PLA 1.75 mm தான் ரெண்டுமே. அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.75 mm தான். இந்த ஸ்பூல் பார்த்தீங்கன்னா நான் ஏன் வச்சுருக்கேன்னா காலி ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட காலி தான். அதனால் நான் அப்படியே பழைய பிரிண்ட் பண்ண அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் உள்ளே இருக்க இதே மாதிரி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ரெகுலராக பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிலமெண்ட் ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை அன்லோட் ஆப்ஷன், இதில் அன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அன்லோட் கொடுத்தீங்கன்னா வந்து ஃபிலமெண்ட் வந்து அப்படியே இந்த மோட்டரே வந்து பின்னாடி தள்ளிடும். அப்படியே எடுத்து நம்ம சுற்றி எடுத்து வச்சுக்கணும். கவர் போட்டு அதை கரெக்டாக ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை அந்த ஏர்டைட்னு ரொம்பலாம் இல்லை, அது வந்து ஃபிலமெண்ட் அந்த பாக்ஸில் வந்து அந்த கவர் இருக்கும், அதை போட்டு அந்த பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சிங்கன்னா போதும். ஏன்னா அது என்ன ஆகுனா பிரிட்டில் PLA வந்து காற்று ரியாக்ட் ஆகும்போது வந்து அப்படியே உடையும். இப்போ பெண்டாவது நான் கொஞ்ச நேரம் தான் வச்சுருக்கேன், அப்படியே உடஞ்சிரும். இப்போ ஃபிலமெண்ட்டே உடஞ்சிரும். அதனால் பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா நின்றோம். இந்த பிரிண்டரில் வந்து நான் நிறைய ஏமாந்துருக்கேன். அந்த மாதிரி பெரிய பிரிண்ட்லாம் வந்து நைட்டு போட்டுட்டு காலைல வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு போயிருக்கும், மிஷின் மட்டும் போயிருக்கும், ஃபிலமெண்ட்டே இல்லாமல் அந்த மூவ்மெண்ட் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, சிரிப்பாகவும் இருக்கும், ப்ளஸ் என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் 6 மணி நேரம் கரண்ட் வேஸ்ட்டு. நம்ம ஒரு முக்கியமான டைமில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு நாளைக்கு தேவை அதுன்னும் போது ஏமாந்த மாதிரி தான். ஏன்னா வந்து டக்குன்னு நம்ம கலர் பண்ணுற மாதிரி பேப்பர் உள்ளே வச்சோடனே இங்கில் டக்குன்னு ஒரு 10 செகண்டில் வரது கிடையாது. கண்டிப்பாக வந்து மினிட்ஸ் கணக்கில் ஆகும், செகண்ட்ஸ் கணக்கில் எந்த பிரிண்ட்டுமே வராது. உங்களுக்கு ஹவர்ஸ் கணக்கில், டேஸ் கணக்கில் கூட ஆகும் பெரிய பிரிண்ட்டை பொறுத்து. என்ன எதுக்கு 3D பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 3D டிசைனர் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, தனியாக உங்களுக்கான ஒரு சில மெட்டீரியல்லாம் உடஞ்சதோ எதை வந்து ரீப்ளேஸ் கூட பண்ணலாம். சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது, கேடு, அப்புறம் AutoCAD, Autodesk Fusion 360 அந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம். அதில் வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் ரிமோட்டுக்கு பின்பக்கம் வந்து பேக்கில் வந்து பேட்டரி போடுற இது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து போயிடுச்சு, உடஞ்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒன்று அப்படி யூஸ் பண்ணலாம், ரொம்ப அப்படி யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஓரளவுக்கு நல்லா டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் அதுக்கு வைக்கலாம். பேட்டரியோ இல்லைனா வால் கிளாக் பின்னாடி இருக்க அந்த இதுவோ இல்லை ஏதாவது ஒன்று. இப்போ புதுசாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் Arduino இல்லை ராஸ்பெரி பையில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெயினாக அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஸ்கூல் பசங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து காலேஜ் தான் படிக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸ்கூல் பசங்களுக்கே ரொம்ப பயங்கரமாக நாலேஜ் இருக்குது. இப்போ அவங்களே கூட சூப்பராக யூஸ் பண்ணலாம் இந்த 3D பிரிண்டர்ஸ்லாம். வந்து இப்போ தான் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ நல்லா ரொம்ப இப்போ தான் பாப்புலர் ஆகுது. நான் வாங்கும்போதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2018 வந்து அப்போ தான் நான் தான் ஃபஸ்ட்டு வாங்குகிறேன். எங்கள் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நான் தான் 3D பிரிண்டர் நான் ஒன்று வாங்குகிறேன். எங்கள் காலேஜில் இருந்தது. அதை தவிர்த்து வீட்டில் ஒருத்தர் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ E4 Pro இதெல்லாம் வந்து நார்மலாக ஆகிடுச்சுங்க. 17,000 இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டி தரது, ஒரு நல்ல ப்ரைஸ் தான் அதுவும். நீங்கள் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சொல்லலாம் AliExpressல 15,000 கிடைக்குது, 14,000 கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இங்கே வரும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே அதே இதில் கண்டிஷனில் வந்து சேருமான்றது பெரிய சந்தேகம். அப்புறம் கஸ்டம்ஸில் எவ்வளோ வாங்குவாங்க. இப்போ சைனாலேருந்து வந்து இப்போ இம்போர்ட் பண்ண முடியாது எதுவுமே. அது மெயினாக AliExpress, பேங்க்வுட்லாம் வந்து
கொஞ்சம் கஷ்டம். இப்போ நீங்கள் சைனாலாம் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் இதில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பார்டர் பிரச்சனை போகிறதுனால எதுவுமே வந்து சைனாக்கிட்டேருந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வாங்க முடியாது. அதனால் டீலர்ஸ் ஹோல்சேலாக வாங்கி இப்போ ஹோல் 3D அப்புறம் இந்தியா 3D ஐடியா அவங்களாம் வந்து நிறையா விற்கிறாங்க. இப்போ அமேசானில் நான் லிங்க் கொடுக்குறேன். இதெல்லாம் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியன் ரீடிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரீசெல்லர்ஸ் தான் அவங்களாம். அதனால் ஹோல்சேல் அவங்களாம் நிறைய வாங்குவாங்க, நிறைய பொருள் வாங்கினால அவங்களால இப்போ 17,000 18,000 விற்க முடியுது. இப்போ நாங்களாம் இது எவ்வளோக்கு வாங்கினேன்னா எம்ஆர்பி 15,000 தான். பேங்க்வுட்டில் முதல்ல ஆர்டர் பண்ணேன், அது என்ன அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, வரல. அலி எக்ஸ்பிரஸில் வந்து 15,000 இருந்தது ப்ரைஸு. நான் ஆர்டர் பண்ணி இங்கே வரும்போது எனக்கு 25,000 ஆச்சு. பார்த்துக்கோங்க ப்ரைஸு. எனக்கு ஃபெடெக்ஸில் வாங்கினாங்க, கஸ்டம்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக போய்ட்டு எப்படியோ வந்ததே அப்படின்ற எனக்கு கையில் கடைசியில் கொடுக்கும்போது 5,000 ருபீஸ் கொடுத்தாதான் அப்படின்னு ஃபெடெக்ஸில் வாங்கிட்டாங்க. 25,000 வெறும் 15,000 எக்ஸ்ட்ரா 10,000 கொடுத்து வாங்கினா பார்த்துக்கோங்க இந்த பிரிண்டருக்கு. இதே ஆனால் இது பார்த்தீங்கன்னா 18,500 தான். அமேசானில் ஒன்றும் நீங்கள் கூப்பன் இல்லை பேங்க் ஆஃபர்னு அதெல்லாம் போட்டிங்கன்னா கம்மியாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த டைமில் வந்து 17,500 தான். 18,500 1000 ருபீஸ் கம்மியாக இருக்குது. இந்த 21st அக்டோபர் வரைக்குமே இருக்குது அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல். அதில் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். இது எதுக்குன்னா ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி, ஏன்னா ஓப்பன் பண்ண முடியாது. அடிக்கடி ஏதாவது ஒன்று சின்னதாக மாற்றுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பின்பக்கமாக ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும். எண்டர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சாதாரண ஒரு யார் எதை வாங்கலாம், எந்த பிரிண்டர் யார் வாங்குற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் 3D பிரிண்டர்னா வாங்குறேன், நான் வந்து ரொம்பலாம் அதை கான்ஃபிகர் பண்ண மாட்டேன், எனக்கு அப்படியே போட்டவுடனே எனக்கு நல்ல பிரிண்ட்ஸ்லாம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக Anet E4 Pro தான் வாங்கணும். எண்டர் 3 வந்து எப்போவுமே வந்து பழசாகாதுங்க. யார் வேணுமோ எத்தனை வருஷம் கழிச்சு வேணுமோ எண்டர் 3 வாங்கலாம், வாங்கி கற்றுக்கலாம். பிரிண்டிங் நான் 3D பிரிண்டிங்னா எனக்கு கற்றுக்கணும், பிரிண்ட் குவாலிட்டி எல்லா பேராமீட்டர்ஸும் நான் வந்து கண்டிப்பாக எப்படின்னு நான் ப்ராக்டிக்கலாக பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா வந்து எண்டர் 3 கண்டிப்பாக வாங்கலாம். உங்களுக்கு சப்ளை வோல்டேஜ் சப்ளை எது வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக தனியாக வாங்கி கூட மாற்றி பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் பிரிண்டர் மாதிரி நீங்கள் அழகாக வீட்டில் வச்சுக்கணும். எனக்கு நான் பிரிண்ட் பண்ணேன், எனக்கு நான் பெருசாக நான் ஓப்பன் பண்ணிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு சாதாரணமாக பிரிண்டர் PLA ஃபிலமெண்ட் மாட்டுவேன். சாதாரணமாக யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ் பார்த்து அப்படியே பண்ணுவேன் அப்படின்னா ஓகே, இந்த பிரிண்டர் தான் Anet E4 Pro தான் உங்களுக்கான பிரிண்டர். எண்டர் 3 வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன், ப்ராஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து எல்லாமே உள்ள எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே தெரியும், நான் வந்து கழட்டி உள்ளே பிரித்து மேய்வேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக எண்டர் 3 வாங்கலாம். இந்த 2 பிரிண்டரில் ரெண்டுமே ப்ரைஸ் இது தான், கம்மியான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி தர பிரிண்டர்ஸ் இது தான். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறையா சொல்லியிருக்க மாட்டேன், எனக்கு எது சொல்கிறது அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. அதனால் வந்து நான் ரொம்பலாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு பிகினருக்கு ஒரு பேசிக்காக என்ன மாதிரி இருக்கும், நான் என்னென்ன பண்ணேன் 2 பிரிண்டர்லையும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருன்னா 3D பிரிண்டர் வாங்க போகிறேன் அப்படின்னா. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் இது 2த்துலையும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் 2மே தனித்தனியாக எண்டர் 3 பற்றி ஃபுல்லாக நான் வந்து ரிவ்யூ அப்படின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன், அது பார்க்கலாம் பாருங்கள். அதில் வந்து நான் பேசிக்காக அதில் ரொம்பலாம் சொல்லியிருக்க மாட்டேன் இதுலேயும் தான் ரொம்ப சொல்லலை. எனக்கு எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல 2த்துக்குமே. இப்போ பிகினர் 3D பிரிண்டர்னா வந்து நான் முதல்ல வாங்கினது இது தான். அப்போ இருந்த காம்படிஷனில் இது தான் வந்து அப்போ இருந்த பிரிண்டர்ஸில் இது தான் வந்து நல்லா இருந்தது. பிரிண்ட் குவாலிட்டியும் சரி, எல்லாமே லுக்கும் சரி, ப்ளஸ் ஒரு கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் இதுதான் நல்லா இருந்தது. இப்போ இருக்கிறதுல இதுதான் நல்லாயிருக்கு. என்ன இருந்தாலும் எண்டர் 3 மாதிரி குவாலிட்டி வராது. எனக்கு அதை தான் சொல்கிறேன், எண்டர் 3 விட்டு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. இதில் நான் 2 வருஷமாக வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வாங்கி வந்து 1 மந்த் தான் ஆகுது. ஆனால் இதுலேயும் பண்ணியிருக்கேன், பிரிண்ட்லாம் பண்ணேன். இந்த 2 டெஸ்ட் பிரிண்ட்டை மட்டும் வச்சு சொல்ல முடியாது ஒரு பிரிண்டரோட குவாலிட்டி. இது 2 வருஷம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் இது அவ்வளோ ஹெவி டியூட்டி பெரிய பிரிண்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். என்றைக்குமே எனக்கு டிசப்பாயின்ட் பண்ணதில்லை. என்ன ஆகும்னா ஃபிலமெண்ட் ஒன்று கட் ஆகிட்டு இருந்ததுன்னா அப்படியே தெரியாமல் பிரிண்ட் ஆகிறது. ப்ளஸ் நான் எனக்கு ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நான் ரொம்பலாம் பெட் லெவல் வந்து பக்கவாலாம் பண்ணது கிடையாது. பெட்டில் ஸ்டிக் பண்ணாது, கிளாஸ் பெட் இல்லாதனால ஒரு சர்ஃபேஸ் வந்து எனக்கு நல்லா நீட்டாக வந்தது கிடையாது. அது மாதிரி சின்ன மைனர் பக்ஸ் இருந்தாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் அப்போ ஃபிக்ஸ் பண்ணல. 2 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண தெரியல. எனக்கு அந்தளவுக்கு பிரிண்டர் பற்றி தெரியல. இப்போ தான் ஓரளவுக்கு நான் இந்த பிரிண்டரில் கொஞ்சம் இறங்கி என்னென்ன பண்ண முடியும், பிரிண்ட் குவாலிட்டி எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், நான் இப்போ தான் ஸ்லைசஸ் எல்லாம் பார்க்குறேன். நான் என்னென்னலாம் இந்த மாதிரி பிரிண்ட் குவாலிட்டி வரதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது வந்து வர வீடியோஸில் வந்து சொல்கிறேன். என்ன ஸ்லைசர் யூஸ் பண்ணேன், என்னென்ன பேராமீட்டர்ஸ், என்னென்ன ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் வந்து வர வீடியோஸில் சொல்கிறேன். பேசிக்கானது தான், நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.